வெல்கம் டு பானுமதி குரு சேனல். இன்றைக்கி நாம் ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஒகேனக்கல் வந்து எல்லாருமே பிக்னிக் ஸ்பாட்டாக தான் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான ஸ்பாட் இது. இது வந்து 2 வழியாக போகலாம். தருமபுரியிலேருந்து வர ரூட் இல்லை இது. ஆக்சுவலாக ஒசூர், பெங்களூர் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற ரூட் இது. இது ஒரு காட்டு வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட 500 வருஷ ஃபங்க்ஷன் இது. இது கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் அவருக்கு குருவாக இருந்த வியாசராஜருங்கிறவர் ஆரம்பித்து வச்ச ஃபங்க்ஷனு. இது அங்கே பக்கத்தில் பாப்பாரப்பட்டிங்கிற ஊரில் இருக்கிற பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க விடாமல் நடத்திட்டு வர்றாங்க. இது 2 நாள் நடக்கிற ஃபங்க்ஷன் இது. தீபாவளிக்கு முடிஞ்சு வர பௌர்ணமியில் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த கோயில் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நாம் பாருங்கள், ஆற்றுக்கரையில் நடக்கிற ஃபங்க்ஷன் இது. இங்கே வந்து திரு ராகவேந்திரருக்கு பூஜை மற்றும் நிறைய ஹோமெல்லாம் செய்வாங்க. 2 நாள் வந்து இதே தான் இருக்கும். கூட ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இங்கே இருக்குது சின்னதாக. அதையும் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. டெய்லி பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே பிக்னிக் ஸ்பாட் இல்லை, இது டிவைன் ஸ்பாட். இது ஒகேனக்கல்ங்கிறதே வந்து ஆக்சுவலாக பிரம்மா வந்து ஹோமம் செஞ்ச இடம் அப்படிங்கிறதால தான் அது வந்து ஒகேனக்கல் பேர் வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. வந்து 2 நாள் வந்து எல்லாருமே வந்து தங்கிட்டு இருப்பாங்க. நைட்டெல்லாம் கூட இங்கே தான் இருப்பாங்க. இருந்துட்டு வெறும் பூஜைகள் பக்தியோட இதை தான் இருக்கும் கம்ப்ளீட்டாகவே. அந்த 2 நாளுமே பஜன்ஸ் பாடுறது, அபிஷேகம், ஆராதனைகள், சாப்பாடெல்லாம் இங்கே தான் கொடுப்பாங்க. டிஃபன் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் வந்து டிஃபன்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சாப்பாடு வந்து எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. நைட்டு தங்குறது எல்லாமே வந்து வெளியிலே தங்கிடுவாங்க. இது வந்து காவேரி வந்து இந்த மந்தில் வந்து குளிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த மந்தில் வந்து காவேரியில் கங்கையும் கலக்கிறதா ஒரு நம்பிக்கை. அதனால் இப்போ வந்து இதில் குளித்தா கங்கையில் குளித்த ஒரு பலன் கிடைக்கும். பாருங்கள், பூஜை தொடங்கிட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு பக்கம் ஹோமமும் நடந்துகிட்ருக்கு. ஜனங்கள்லாம் வந்து எல்லாம் குளிச்சுட்டு துணியெல்லாம் அங்கேயே தான் காய போட்டுட்ருக்காங்க. பூஜைகள் வந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஜனங்க வந்து பஸ் வர 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 அங்கேருந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஒகேனக்கல்ல பாருங்கள், நம்ம ஆஞ்சநேயர் வந்துட்டார் அதை பார்க்கறதுக்கு, பூஜையை பார்க்குறதுக்கு. இது வந்து ஒகேனக்கல்லில் முதலை பண்ணைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து இந்த பூஜை செய்கிற இடம் இருக்குது. பூஜையெல்லாம் முடிஞ்சால் சுமார் 1 மணி சுமாருக்கு சாப்பாடு கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து தீர்த்த பிரசாதம்னு சொல்லி அதை போடுவாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்கும். இது ஜாதி மதம்லாம் இல்லை, யார் வேணுமானா வந்து அட்டன் பண்ணலாம். எல்லாருக்குமே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை எது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. இங்குக்கு அபிஷேகம் முடிஞ்சதால் அந்த ராகவேந்திரரோட பிருந்தாவனத்தை வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச உடனே இந்த சுவாமி அபிஷேகம் அந்த தண்ணி எடுத்து எல்லாருக்கும் போடுவாங்க. அதை அந்த தண்ணி மேலே படணும்னு எல்லாருமே ஆவலோட காத்துட்ருப்பாங்க ஜனங்க பூராமே. இது வந்து ஹோமம் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஹோமம் வந்து இந்த நாளில் இன்றைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட் டே ஒரு 2 நாளுமே வந்து ஃபங்க்ஷன் இருக்கும். 2 நாளுமே விதவிதமாக ஹோமங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. முடிஞ்சதும் சாமிக்கு தீபாராதனை காட்டுவாங்க. காட்டிட்ட பின்னாடி எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த 2 நாளும் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அது இல்லாமல் சைடில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து சேர்ந்துட்ருப்பாங்க. பெங்களூர்லேருந்துலாம் கூட வர்றாங்க இங்குக்கு.
சமையலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே சிலர் வந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து இங்கே ஹால் பண்ணிவிடுவாங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நைட் எல்லாமே கூட தீபோற்சவம்லாம் இருக்கும். அதெல்லாம் முடித்த பின்னாடி நெக்ஸ்ட் டே இது பண்ணுவாங்க. சாதம்லாம் முடிஞ்சது, சாப்பாட்டெல்லாம் அடிச்சாச்சு. குரங்குகளும் ஆடுகளும் அதை வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள், அடுத்த வருஷம் இதுக்கு வந்து நீங்கள் இப்போயே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறப்போ கடவுள் அருளோட நம்ம போயிட்டு வரலாம். எல்லோரும் வாழ்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.